சோம்பேறி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சுருந்ததை நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பழைய சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறட்டும். நைட்டே நான் ஊற வச்சிட்டேன், நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, வரமிளகாய், வெந்தயம், ஜீரகம், மிளகு, வேர்க்கடலை, எள்ளு, பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கரிஞ்சிட வேண்டாம். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்து கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலையில் வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடியே நம்ம புளி கரைச்சலில் ஊற வச்சுருந்த சாப்பாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சூப்பரான புளியோதரை ரெடி. சான்ஸே இல்லை, ட்ரை பண்ணுங்கள்.